நல்லா சிக்கன் தொக்கு அப்படி கெட்டியா செட்டிநாடு சிக்கன் ஸ்டைல் தான். பட் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேற ஸ்டைல், கொஞ்சம் நல்லா காரஞ்சாரமா நல்ல கெட்டியா. ஸோ ஃபைனலாக வந்து ரெடி பண்ணும் போது நான் காட்டுறேன். இப்போ நம்ம செய்ய போற சிக்கன் தொக்குக்கு வெங்காயம், தக்காளி, 4 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்க்ரீடியன்ஸு பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். அடுப்பு பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. பச்சை மிளகா அப்படியே முழுசாக போடாதீங்க, டொப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதுவே கொஞ்சம் டேஞ்சர் தான். அது வந்து 2ஆ உடச்சி போட்டுக்கோங்க. அதுக்கு போட்டுக்கலாம். இந்த டைம்ல காஞ்ச மிளகாவும் சேர்த்தே போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக சிக்கன் தொக்கு வந்து வானல்லே பண்ணலாம், பட் இந்த ஐட்டம் செய்யும் போது கொஞ்சம் குக்கர்ல பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் லைட்டா தம் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிக்கணும். நல்லா கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் கோல்டு இருக்கா. இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக விட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் இன்னும் 2 நிமிஷம் விட்டீங்கன்னா கூட அப்படியே கருகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன் சிம்மில் வச்சுக்க சொல்கிறேன்னா, ஸோ அதனோட பச்சை வாசனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்லேயே போகும்போது அடி பிடிக்காது, கருகாது. எப்போ ஹை ஃப்ளேமில் வைக்கணும், எப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணுன்றது அந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டாலே குக்கிங் செம்மையாக இருக்கும். எல்லாருமே செய்யலாம். எல்லாருமே பார்த்து செய்கிறதுக்கு தான் வீடியோவே போடுறது. நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லி கொடுப்போம், பண்ணுவோம் அப்படின்னு தான். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அந்த கொத்தமல்லியுடைய ஃப்ளேவரும் கடைசி வரை இருக்கும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு, வேற ஒன்றும் இல்லை. குக் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, அப்படியே நம்ம போட்டோமா அடி வந்து பெருசா பிடிக்காது. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே போட்டு மேலே பண்ணும்போது அந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் அப்படியே போயிடும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் அப்படியே போட்டுடலாம். நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் சொல்லியிருந்தேன், இங்கே பாருங்க அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃப்ளேவர் இப்போ வரைக்கும் மனம் வந்துகிட்டே இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் வரும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அந்த ரிசல்ட் கிடைக்கும். கழுவி வச்ச சிக்கனை போட்டுக்கிறோம். இந்த டைம்ல தான் நம்மளோட மசாலா ஐட்டத்தை உள்ள இறக்கணும். காஷ்மீர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுங்க. ஸோ நல்ல கலர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள், வழக்கம் போல சிக்கன் மசாலா. ஆக்சுவலா எனக்கே எச்சு ஊறுது, உங்களுக்கு ஊறுதா இல்லையான்னு தெரியல. ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டெஃபினட்டா அந்த ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு.